இஸ்ரவேலை கண்டுபிடித்த ஆண்டவர், இஸ்ரவேலை யூதர்களை கண்டுபிடித்த தேவன் என்கிற ஒரு தலைப்பில் தேவனுடைய சத்தியத்தை நம்ம கேட்க போகிறோம். நான் வாசித்த வேத பகுதி, ஆமென், எங்கே அவனை ஆண்டவர் கண்டுபிடித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது, இஸ்ரவேலை எங்கே கண்டுபிடித்தாராம்? பாழான நிலம். பாழான நிலம் என்பதை பைபிள் நம்ம வாசிக்கிறோம். பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலம். அல்லேலூயா. நீதிமொழிகள் 25-28 வாசிங்க. இஸ்ரவேலை ஆண்டு எங்கு கண்டுபிடித்தார்னு சொல்ல அதை புரிய முடியும். பாழான நிலம்னா என்ன? நீதிமொழி 25-28. நியாயமின்றி பிறனுக்கு விரோதமாய் சாட்சியாக ஏற்படாதே, உன் உதடுகளால் வஞ்சகம் பேசாதே. நீதிமொழிகள் 25-28. தன் ஆவி அடக்காத மனுஷன் மதிலிருந்த பாழான பட்டணம் போல் இருக்கிறான். அப்போ மதிலிருந்த, கவனிங்க, பாழான நிலம்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? மதிலே இல்லாத ஒரு இடம். நம்ம அப்படிதான், மதில் இல்லாம பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமையில தான் இயேசு நம்மை கண்டுபிடித்தார். எத்தனை ஏற்றுக்கொள்கிறீங்க? ஒரு சகோதரி, இயேசுவை அறியாத பிராமண குடும்பத்தை சேர்ந்த சகோதரி, ஸ்கூல் படிக்கிறாங்க. படிக்கும்போது கிதியோன் வேதாகம சங்கத்தின் மூலம் அவங்களுக்கு ஒரு நியூ டெஸ்டமென்ட் கொடுக்கப்படுது. அந்த சகோதரி அவங்க பாருங்க, நமக்கு பரவாயில்லை, நம்ம எல்லாம் ஜாதகம் நல்ல நாள் எல்லாம் பார்க்கறது இல்லை. இப்படி டாக்டர்ஸை சொல்கிறாங்க, இத்தனை மணிக்கு இது ஆப்ரேஷன் தான், இந்த டெலிவரி எப்போ ஆப்ரேஷன் பண்ண எங்களுக்கு டைம் சொல்லுங்கள். உடனே அவங்க கலண்டரில் பார்த்துட்டு, இந்த 12ஆம் தேதி 5 மணி to 6 மணி வரைக்கும் நல்ல நேரம், அப்படி பிள்ளைகளை ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிறாங்க. இப்படி ஒரு மூட நம்பிக்கை. கவனிங்க, அந்த குடும்பத்தில் உள்ளவங்க ஒரு பிராமண குடும்பம். இவங்களுடைய அந்த ஜாதகம் சரியில்லாத அந்த நாள், வீட்டுள்ள எல்லாரும் நியாயப்படுத்தின பாடுபடுத்துறாங்க. இந்த சகோதரி ஒரு நாள் எல்லாரும் தூங்கின பின்பு அம்மா அப்பா உடன் பிறந்த எல்லாரும், நீ சரியில்லாதவ, உன் ஜாதகமே சரியில்லை, நீ எங்கள் வீட்டுக்கு சனியே, நீ போ, எங்கேயாவது துரத்துறாங்க. உடன் பிறந்த அப்பா அம்மா உடன் பிறந்தவங்க. இந்த சகோதரி தன்னுடைய அறையில் ஃபேனில் ஒரு கயர் போட்டு முடிச்செல்லாம் போட்டு அளவெல்லாம் பார்த்து அப்படி ரெடியாக இருக்கும்போது, ஸ்டூலுக்கு மேலே ஏறி நின்று பார்க்கும்போது, ஸ்கூலில் 10ஆம் வகுப்பில் கொடுத்த அதை நியூ டெஸ்டமென்ட்டு செல்ஃபுக்கு மேலே வச்சிருக்கிறாங்க. அது இவங்க கண்ணில் பட்டது. உடனே அந்த புத்தகத்தை படிக்கிறாங்க. அங்கே ஒரு வசனம், கேளுங்கள் கொடுக்கப்படும். எத்தனையோ தெய்வத்தை தேடிட்டோம், இங்கே ஒரு வார்த்தை, கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறதே. அந்த வசனத்தை படித்தவுடன் தற்கொலை முயற்சி மாறினது. இன்னைக்கு நம்முடைய தமிழகத்தில் ஒரு இடத்துல அவங்களை கர்த்தர் ரட்சித்து ஒரு ஆவிக்குரிய சகோதரியா இருக்கிறாங்க. நம்மை ஆண்டவர் எங்க கண்டுபிடித்தாரா? பாழான மதில் இல்லாத இடம்தான். என்ன ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிச்சாரா? பாழான நிலம். ஒரு அலை சொல்லுங்க பார்ப்போம். நம்ம பாதுகாப்பு இல்லாத ஒரு மதில் இடிந்த ஒரு இழந்த ஒரு கட்டடத்தை போல, இழந்த ஒரு இடத்தை போல நம்ம வாழ்க்கை இருந்தது. அங்கிருந்து கர்த்தர் நம்மை கண்டுபிடித்தார். எத்தனை ஏற்றுக்கொள்ளுகிறீங்க? இரண்டாவது, வெறுமையான என்ன வெறுமையான அவாந்திர வெளி. வெறுமைனா, ரூத்து புஸ்தகத்தை வாசிச்சா தெரியும். நகோமி, நான் நிறைவுள்ளவனாய் போனேன், அவர் என்னை வெறுமையாய் வெறுமையான அர்த்தம் என்ன? புருஷன் இல்லை, மக்களோருக்கு 2 பிள்ளைகள் இல்லை, ஒரே வீட்டில் 3 பேர் விதவை, வயதாகி மறிக்கல, திடீர்னு வந்த மரணம். இன்னைக்குள்ள மரணங்களை பாருங்க, ஆச்சரியமாக இருக்கு, நம்பவே முடியலை. ஆமாம், நம்ம ஊரில் உள்ள நம்முடைய ஒரு அவங்களுடைய மூத்த அக்கா, பால்தாங்க அக்காவுடைய ஹஸ்பண்ட், அவன் ஒரு விலைக்கு போகிறாரு, 2:45 3 மணிக்கு வீட்டுக்கு வர்றாரு. ஸோ வீட்டுக்குள்ளே என்ன ஆகிறாரு?
அப்படியே குனிகிறாரு, விழுறாரு, இறக்குறாரு. அது வரைக்கும் அவர் ஹார்ட் ப்ராப்ளம் ஒன்றுமே கிடையாது, இறந்துறாரு. சோதரா, இப்படிதான் மனுஷனுடைய வாழ்க்கை இருக்கிறது. எங்கள் வீட்டில் 3 பேர் இறந்துட்டாங்க, வெறுமை, ஒன்றுமே இல்லை. நம்மையும் ஆண்டவர் வெறுமையான நிறத்தில் நம்மை கர்த்தர் தேடி வந்தார். எத்தனை ஏற்றுக்கொள்கிறீங்க? நாம் நிறைவுள்ளவளாக இருக்கும்போது அல்ல, குறையோடு வெறுமையாக இருக்கும்போது கர்த்தர் நம்மை கண்டுபிடித்தார். எத்தனை சொல்றீங்க? எனக்கு பாதுகாப்பே இல்லாத ஒரு பட்டணம் போல நான் இருக்கும்போதுதான் இயேசு என்னை கண்டுபிடித்தார். 3வது, அவாந்திர வெளினா, அவாந்திர வெளியில் அவனை கண்டுபிடித்தார். தண்ணீர் இல்லாத ஒரு இடம். அல்லேலூயா. 107 சங்கீதம், தண்ணீர் இல்லாத அவாந்திர வெளியில் அவனை கண்டுபிடித்தார். சோதரம் பாருங்க, இதை போலதான் ஆண்டவர் நம்மையும் கண்டுபிடித்திருக்கிறார். சிலர் பாதுகாப்பே இல்லாமல் இருந்தாங்க, சிலர் வாழ்க்கையில் ஒரு செழிப்பே இல்லாமல் இருந்தாங்க, சிலர் எந்த விதமான வெறுமையோடு இருந்தாங்க. கர்த்தர் நம்மை கண்டுபிடித்து பரலோகத்திற்கு நேராய் நடத்தி கொண்டிருக்கிறார். நான் முகவரியாய் சொன்ன காரியம், அவன் இஸ்ரவேலை எங்கு கண்டுபிடித்தார்னா செழிப்பில் அல்ல, அவாந்திர வெளியிலே கண்டுபிடித்தார். வெறுமையா இருக்கும்போது கண்டுபிடித்தார், அவன் பாதுகாப்பு இல்லாத போது கண்டுபிடித்தார். நம்மையும் கண்டுபிடித்து சீயோனுக்கு நேராய் நடத்தி வருகிறார். இங்க பாருங்க, சிலரை ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் கண்டுபிடித்ததை குறித்து பைபிள் சொல்லுது. யோவான் 1:48 நாத்தான் வேலை அத்தி மரத்தின் கீழ் இருக்கும்போது கண்டுபிடித்தார். சகைவ காட்டத்தி மரத்துக்கு மேல கண்டுபிடித்தார். இன்னொரு ஆச்சரியம், ஆமோஸ் 7:13 ஆமோஸ அத்தி பழத்தை பொறுக்கும் போது கண்டுபிடித்தார். வாசிங்க, ஆமோஸ் 7:13. பெத்தேலிலே இனி தீர்க்க தரிசனம் சொல்லாதே, அது ராஜாவின் பரிசுத்த ஸ்தலமும். 14 வசனம் வாசிங்க. ஆமோஸ் அமத்சியாவுக்கு பிரதியுத்தரமாக, நான் தீர்க்கதரிசியும் அல்ல, தீர்க்கதரிசியின் புத்திரனும் அல்ல, நான் மந்தை மேற்கினவனும் காட்டத்தி பழங்களை பொறுக்கிறவனுமா இருந்தேன். ஒருத்தன் காட்ட அத்தி மரத்துக்கு கீழே இருக்கும்போது கண்டுபிடிக்கிறாரு, ஒருத்தனை அத்தி மரத்துக்கு மேல, ஒருத்தன் அத்தி பழத்தை. இது என்ன காண்பிக்கணும்? ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதத்திலே கர்த்தர் கண்டுபிடிக்கிறார். கையாசை தோலை சொல்லுங்க பாப்போம். நல்லா கரங்களை கொடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நான் ஒரு 10-12 ஆண்டுக்கு முன்பு கிருபாசன் ஜெனரல் கன்வென்ஷனுக்கு ஒரு வந்திருந்தார். சௌரி பாபு ஆந்திராவை சேர்ந்தவர். அவருடைய மனைவி பேர் சொர்ணமுகி. இந்திய அரசால 50 நாட்டுக்கு பரதநாட்டிய கலையை கற்றுக் கொடுக்க, எத்தனை நாட்டுக்கு சொல்லு, எத்தனை நாட்டுக்கு? 50 நாட்டுக்கு பரதநாட்டிய கலையை கற்றுக் கொடுக்க இந்திய அரசால் 50 நாட்டுக்கு பரதநாட்டியத்தை படிச்சு கொடுக்குற ஒரு ஆள். எவ்வளோ பெரிய ஆள் பாருங்க. சௌரி பாபு 25 நாட்டுக்கு கப்பற்படைக்கு தலைமை தளபதி. இன்னைக்கு ஒரு போலீஸாக இருந்தாலே எவ்வளோ கெத்து, அப்படி தானே? 25 நாட்டுக்கு கப்பற்படைக்கு தலைமை தளபதி. அவர் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை 25 நாட்டுக்கு கப்பற்படைக்கு தலைமை கோச்சர் தளபதி கொடுக்கும்போது உயர் அதிகாரி சொன்னாராம், ஏனப்பா இந்த வேலையை விடுற, எவ்வளோ பெரிய வேலை. அவர் சொன்னாராம், இதை விட மேலான வேலை தான் இயேசுவுக்கு செய்கிற வேலை. இன்னைக்கு ஆந்திராவில் அவங்களுடைய வெளிநாட்டவர் வரும்போது பரதநாட்டிய கலை நிகழ்ச்சி நடத்த வேண்ட அவருடைய அந்த ஆடிட்டோரியம் இன்றைக்கு ஆலயமாக மாறி இருக்குது. ஒரு உற்சாகமும் இல்லை. நான் என்னவோ பெரிய காரை சொல்லிட்டு இருக்கிறேன். நம்ம நினைக்கிறது இந்த அத்திப்பழம் பறக்கிறவனும் மீன் பிடிக்க போறவனும் தான் இயேசுவை தேடி வருவான்னு. 25 நாட்டுக்கு கப்பற்படைக்கு தலைமை தளபதி. அப்ப நமக்கு இருக்கிற வேலையெல்லாம் அவங்க வேலை கிட்ட வரவே செய்யாது. நம்ம அதையும் பெருமையா பேசுறோம். இவ்வளவு பெரிய பொறுப்பு சொர்ணமுகி, அவங்களும் அந்த வேலையை விட்டாங்க. இன்னைக்கு 2 பேரும் ஊழியம் செய்கிறார்கள். அப்படி பரதநாட்டிய கலையை கற்றுக்கொண்ட ஒரு ஆளை கண்டுபிடிக்கிறாரு. 25 நாட்டுக்கு கப்பற்படைக்கு தலைமை தளபதியை கண்டுபிடிக்கிறாரு. காட்டத்தி மேரத்தில் கண்டுபிடிக்கிறாரு. காட்டத்தி பழத்துக்கு கீழே கண்டுபிடிக்கிறாரு. காட்டத்தி பழத்தை பொறுக்கும கண்டுபிடிக்கிறாரு. தாவீத ஆட்டு தொழுவத்தில் கண்டுபிடிக்கிறாரு. ஆட்டு தொழுவத்தில் சாணமும் ஆட்டாம் புழுக்கையா அதை கிளீன் பண்ணி கொண்டிருக்கிற ஒருவனை கண்டுபிடிக்கிறார். இதை ஏன் முகவரியா சொன்னேன்? இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்டுபிடித்த விதம் ஒவ்வொரு விதம். எத்தனை ஏற்றுக்கொள்கிறீங்க? உங்களை போல அடுத்த பிரதர் அல்ல,
சகோதரி உங்களை போல இவங்கள அல்ல, ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாக கண்டுபிடிக்கிறார். கண்டுபிடிச்சு அவன் கண்டுபிடித்த சிச்சுவேஷன் சூழ்நிலை வேறையா இருந்தாலும் கொண்டு போகிற இடம் ஒரே இடம். காட்டத்திக்கு மேலே இருக்கும்போது கண்டுபிடித்தாலும், காட்டத்தி மரத்துக்கு கீழே இருக்கும்போது கண்டுபிடித்தாலும், அதை பொறுக்கும் போது கண்டுபிடித்தாலும், ஆட்டு தொழுவத்தில் சாணத்தை அவன் கிளீன் பண்ணி கண்டுபிடித்தாலும், அவன் எல்லாரையும் கண்டுபிடித்து அந்த சியோனுக்கு நேராய் நடத்துகிறார். பையாசி துறலையா இங்கே இருக்கிற உங்களை எல்லாம் ஆண்டு கண்டுபிடிச்சி ஆவிக்குரிய அனுபவத்தை, மூழ்கி ஞானஸ்நானத்தை, வேறுபாட்டை, ஜெபத்தை விரும்பாதங்களை உங்களையெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சு கொண்டு வந்தார்னு நீங்கள் யோசிச்சா உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அவர் கண்டுபிடித்ததுனால உங்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறார். சரி, கண்டுபிடித்தவர் எதற்கு கண்டுபிடித்தார்? கண்டுபிடிச்சிட்டு அப்படியே விடல. அதான் இன்னைக்கு நமக்கு செய்தி. முதலாவது, கண்டுபிடித்தவர் அவனை நடத்தினார். கைகளை உயர்ச்சூரலையா பக்கத்தில் கைவிட்டு சொல்லுங்க, உங்களை கர்த்தர் ஏதோ ஒரு சூழ்நிலை கண்டுபிடித்தது உண்மையானா, கொஞ்சம் ஜீவனா சொல்லுங்க பிரதர், சொல்லுங்க, உங்களை கர்த்தர் கண்டுபிடித்தது உண்மையானா உங்களை நடத்துவார், உங்க குடும்பத்தை நடத்துவார், உங்க பிள்ளைகளை நடத்துவார். ஆமென். எத்தனை நம்புறீங்க? வெறும் கை கொடுக்கவே வைக்கப்படுறாங்க. நான் 100க்கு 100 நம்புறேன். சோத்திரம். தகுதி இல்லாத எங்களை இந்த ஊர்ல இந்த ஊழியத்தை செய்ய அவன் கண்டுபிடித்தது உண்மையானா எங்களை நடத்துவார். நீங்கள் உங்களை கர்த்தர் கண்டுபிடித்து உண்மையானா சகோதரர் உங்களையும் கர்த்தர் நடத்துவார். கவலைப்படாதீங்க, எல்லாவற்றையும் கர்த்தர் செய்வார். அவர் சகலமும் செய்ய வல்லவர். பிள்ளைகளுடைய காரியங்களை கர்த்தர் நடத்துவார். அவன் கண்டுபிடித்த தெய்வம் கண்டுபிடித்து அப்படியே விட்டுறவர்ல, அவர் அவனை நடத்தினார். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, அவனை ஆண்டவர் நடத்தினார். சோத்ரம். அதுல முக்கியமா சொன்னா எங்க நடத்தினார்? கானானுக்கு நேராக நடத்தினார். நம்ம எல்லாரும் ஒரு பிரயாணத்தில் இருக்கிறோம். ஆன் த வே. சொல்லுங்க, எங்க இருக்கிறோம்? ஸோ எங்க வர்றீங்க? நான் நாகர்கோவில் இருந்து திருவனந்தபுரம் போயிட்டு இருக்கேன். இப்போ எங்க வந்தீங்க? இப்போ ஃபோன் வந்தவர் இருக்கிறது வீட்டில் கேட்டா பண்டிகை வந்தாச்சு. எங்க வந்தாச்சு? எங்க வந்தாச்சு? நம்ம ஊர்ல ஒரு சகோதரருக்கு ஒரு ஃபோன் பண்ண, லேண்ட் ஃபோன். அவர் தண்ணி அடிச்சு போகாதையில நியூஸ் ஆகிடுச்சு. முக்கியமான ஒரு வேலைக்கு போகணும். ஃபோன் பண்ணார், லேண்ட் ஃபோனுக்கு. அவர் எடுத்து சொன்னார், பிரதர் எங்க வந்தீங்க? நான் பண்டிகை வந்தாச்சு. என்ன போன்ல போன் எடுக்கிறாரு? இருக்கிறது ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் ஆலப்புழை லீவ்ல. இப்ப என்ன சொல்றாரு? நான் பள்ளியா இருந்தாச்சு. போன் உள்ளதுக்கு ஒரே சிரிப்பு. எடுத்தது மொபைல் போன் இல்ல, லேப்டாப். இப்போ அந்த போன்ல நிறைய கடம். வீட்டுல இருந்தா காட்டுல இருக்குன்னு சொல்றது, காட்டுல இருந்தா இந்த சொல்றது கல்லா வாயை விடணும். பொய் சொல்ற வாய் சொல்லுங்க, பொய் சொல்ற வாய் உள்ளதுன்னு சொல்லணும். கொஞ்சம் லேட் ஆயிட்டு பிரதர், இப்போதான் கிளம்புறேன்னு சொல்லணும். பொய் சொல்லுவதை ஊழியக்காரன் பொய் சொல்லக்கூடாது, விசுவாசியும் மாறி மாறி பொய் சொல்லக்கூடாது. பொய்யை களைந்து சொல்லுங்க, பொய் என்ன செய்யணும்? களையணும். தேவன் நம்மை நடத்துகிறவர். சங்கீதம் 78:53 அவங்க நடக்கிற பாதையில் நிறைய ப்ராப்ளம். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, வியாதியை குறித்து சொல்லும்போது ஒரு வித பயம், பிரச்சனைகளை குறித்து போது ஒவ்வொரு பயம். வேதம் சொல்லுது 78 சங்கீதம் 53 அவர்களை எப்படி நடத்தினாரா? பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் நடத்தினார். இருக்கிற சௌரமாரை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உங்களை கர்த்தர் அவாந்தர வெளியிலே கண்டுபிடித்தது உண்மையானால் பயம் நிறைந்த இந்த உலக வாழ்க்கையிலே நீங்க பயப்படாதபடிக்கு பத்திரமாய் நடத்துவார். எங்கும் பாதுகாப்பு இல்லாத உலகம் பாருங்க. உத்தரகாண்டில் பாருங்க, கவனிங்க. இப்போ புதுசாக ஒரு பேர், வானிலை மேக வெடிப்பு. பலூன் வெடிக்குது, கேஸ் வெடிக்குது, இப்போ என்னமோ வெடிக்குது. அது ஏன் சொல்றாங்கன்னா, ஒரு 5 மணி நேரத்தில் பெய்ய வேண்டிய மழை, கொஞ்சம் பெய்ய வேண்டிய மழை
மேகம் வெடித்து ஒரே நேரத்தில் பெய்யுது. அதனால் உத்தரகாண்டில் 100க்கும் மேற்பட்ட மக்களை கொண்டு போயிட்டு சோத்திரம். இங்கே இருக்க ஜம்மு காஷ்மீரில் அங்கே என்ன மேக வெடிப்பு 100கணக்கு கொண்டு போயிட்டு. கவனிங்க, இந்த உலகத்தில் எங்கு பார்த்தாலும் பயமாகவே இருக்கிறது. ஆனால் கவனிங்க, கர்த்தர் உங்களை கண்டுபிடித்தது உண்மையானால் நீங்கள் பயப்படாதபடிக்கு உங்களை பத்திரமாய் நடத்துவார். எத்தனை ஏற்றுக்கொள்கிறீங்க? நடத்துகிறார் என்று சொல்றவங்க ஒரு அல்ல சொல்லுங்க பார்ப்போம். அவர்கள் பயப்படாதபடிக்கு பத்திரமாய் நடத்தினார். கவனிக்க தேவனுடைய பிள்ளைகளே, பயம் நிறைந்த ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏசப்பா நம்மை நடத்துகிறார். சோத்திரம். சங்கீதம் 78:14 வாசிங்க. ராம் முழுதும் அக்கினி வெளிச்சத்தினாலும் அவர்களை வழி நடத்தினார். பகலில் என்ன கொடுத்தாரா? மேகம். இரவில் வெளிச்சம். இரவும் பகலும் அவங்கள நடத்துறேன். இதுக்கு ஒரு தலைப்பு கொடுக்கிறேன். தேவ பிள்ளைகளுக்கு இருட்டே இல்லை. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அவருக்கு முன்பு இருளும் அந்தகாரப்படுத்தாது, இரவும் பகலை போல வெளிச்சம். அவருக்கு முன்பு இருளும் வெளிச்சமும் சரி. இதை உற்சாகமா இருக்கிறீங்க? ஆண்டவர் உங்களை கண்டுபிடித்து உண்மையானா ஒரு இருளும் உங்களை அடிமைப்படுத்த முடியாது. ஒரு மரண இருளும் உங்களை அடிமைப்படுத்த முடியாது. எத்தனை பேர் நம்புறீங்க? நம்பினதான் உங்களுக்கு அது பலிக்கும். அல்லேலூயா. ஒரு இருளும் மனுஷன் உங்களை அடிமைப்படுத்த முடியாது. பிசாசு உங்களை சோத்திரம் அடிமைப்படுத்த முடியாது. இரவும் பகலும் அவர்களை நடத்த. இன்னொரு வார்த்தை நான் தியானிக்கும் போது, தேவன் நம்மை எப்படியும் நடத்துகிறவர் அல்ல. சங்கீதக்காரர் 119:65 வசனத்தில் வாசிப்போம். 119:65. கர்த்தாவே, உமது வசனத்தின்படி உமது அடியேனை நன்றாய் நடத்தினீர். எப்படி நடத்தினாரா? சுத்தமா நன்றாய் தான் சொல்றீங்க. அதுக்கு முன்னுள்ள வசனம் முக்கியம். எல்லாருக்கும் நன்றாய் நடத்தினார். அதுக்கு முன்னால சொல்லுங்க, நிறைய வசனம். வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அதுக்கு முன்னால உள்ள வசனம் படிக்க மாட்டாங்க. உன்னதமானவரின் அல்லேலூயா ஸ்தோத்திரம். இப்படி நம்ம முக்கியமான வார்த்தையை பிடித்துக் கொள்வோம். தேவனுடைய வசனத்தின்படி எல்லாம் சொல்லுங்க. யாருடைய வசனத்தின்படி? நம்மளை ஆண்டவர் எப்படி நடத்துவாரா? சொல்லுங்க. சயின்ஸ் பாடத்தை போலையா? மேக்ஸ் பாடத்தை போலையா? இல்லை ஒரு பெரிய தத்துவ ஞானி எழுதிப்படுத்தன்படியா? கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். நம்முடைய நடக்கை எல்லாம், நம்முடைய எல்லா வழிகளும் வேத வசனத்தின் அடிப்படையில் இருக்கணும். தீர்க்க தரிசனம் சொன்னாலும் வேத வசனத்தின் அடிப்படையில் இருக்கணும். கவனிங்க. நம்ம என்ன செய்தாலும் வேத அடிப்படையில் இருக்கணும். தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் நம்மை அவருடைய வசனத்தின்படி நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். இதவே சந்தோஷப்படுத்துறீங்க. ஏசாயா 42:16 ஆண்டவர் எப்படி நடத்துவார்னு எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு ஆச்சரியமான வார்த்தை. ஏசாயா 42:16 பைபிளை திருப்புங்க. குருடனை அவர்கள் அறியாத வழியிலே நடத்துவாராம். கைகள் உயர்த்தி அல்லேலூயா. பல நேரம் இங்க இருக்கிற நம்ம எல்லாரும் குருடரை போல இருந்தோம். என்ன செய்யணும், எங்க போகணும் தெரியாது. அப்படின்ற வார்த்தையை எத்தனை ஏற்றுக்கொள்ளுகிறீங்க? என்ன செய்வதுன்னு? அல்லேலூயா, அல்லேலூயா. சோதரா, 4 திசைகளின் பாதைகள் சந்திக்கின்ற வேளையில் நன்மை என்ன தீமை என்ன தெரியல. 4 திசை எங்க போகணும் தெரியாது. கவனிங்க. இப்போயாவது கூகுள் மேப் இருக்கு, அதை கொண்டு ஆற்றுல விடுதான், உடஞ்ச பாலத்தோடு கொண்டு தள்ளுதான். முன்னெல்லாம் 4 திசை ஒரு சந்திப்பு வந்துட்டா எங்க போகணும் தெரியாது. இது போல கவனிங்க, குருடனை அவன் அறியாத வழியில் நடத்துவார். பல நேரம் நம்ம என்ன செய்யனே தெரியல, எங்க போகனே தெரியல, ஆனால் கரம் பிடித்தவர் நம்மை நடத்தி வந்தார். அது கீழே வாசிங்க பாப்போம். நடத்தி அவர்களை தெரியாத பாதையிலே ஹல்லேலூயா இயேசுவின் நாமத்தில் சொல்றேன். இங்க இருக்கிற அநேகர் இந்த வழி வருவீங்கன்னு உங்களுக்கு தெரியாது, இந்த மேன்மை கிடைக்கும் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் அறியாத வழியிலே
அடுத்து நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளில் வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன். ஒரு அலை சொல்லுங்க பாப்போம். எப்படி நடத்துறாரா? நமக்கு தெரியாத வழியில. பக்கத்துல சொல்லுங்க, உங்க பிள்ளைகள் நடத்துற வழி உங்களுக்கு தெரியாது, நீங்க அறியாத வழியில் நடத்துவார். ஏன்னா உங்களை அவர் கண்டுபிடித்திருக்கிறார். ஏசப்பா என்ன கண்டுபிடிச்சான்னு நம்புங்க பார்ப்போம். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் தான் நம்ம தெரிந்து கொண்டார். நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் அல்லவோ உன்னை தெரிந்து கொண்டார். சேர்த்து பாடுவோம். தெரிந்து கொள்ளவில்லை, கைகொட்டி. அவர் அல்லவோ உன்னை தெரிந்து கொண்டார். நேற்று அல்ல நாளை இன்று அல்ல தாயின் கருவில் தோன்றும் முன். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். ஓ, தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட. எல்லா சத்தமும் அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம கண்டுபிடித்தார். எங்க கண்டுபிடிச்சாரா? ஷேர்ல காலுக்கு மேல கால் போட்டுட்டு, அப்படி செல்போன் நோண்டிட்டு, அப்படி இருக்கும்போதா பாதுகாப்பு இல்லை, வெறுமை வாழ்க்கை, வெறுமை சூனியம், செத்தா போதும் என்று சொன்ன சூழ்நிலையில கர்த்தர் நம்மை கண்டுபிடித்தார். நான் அடிக்கடி சொல்லும் பார்த்தீங்களா ஒரு காரியத்தை. ஒரு சகோதரர், அவரை பார்த்தேன் மஸ்கட்டில். 3 பெண் பிள்ளைகள். நான் பார்த்த ஒரு 10-15 ஆண்டுக்கு முன், 10 வருஷத்துக்கு முன்னால் அவங்க எல்லாம் அங்கே தான் ஊழியம் செய்துட்டு இருக்கிறாங்க. 3 பிள்ளைகள். அவர் தன்னுடைய சாட்சி சொன்னார். நம்ம ஊரில் ஒரு பேர்கிட்ட சபையை சேர்ந்தவர், மூழ்கி ஞானசாரத்தை முற்றிலும் வெறுத்த ஒரு மனிதன். தேவையே கிடையாது, மூழ்கி ஞானசாரமே கிடையாது என்று பயங்கரமாக வாதிடுற ஒரு மனிதன் மஸ்கட்டுக்கு வேலை தேடி போனார். சோத்திரம் அங்கே. இப்போ அப்படி தான் சொல்லுவாங்க, முன்னெல்லாம் ஏமாற்றுவாங்க. ஐடி கம்பெனியில் வேலைன்னா அங்கே ஆடு மேய்க்கிற வேலையாக இருக்கும், ஒட்டம் மேய்க்கிற வேலையாக இருக்கும். இப்போ எல்லாம் தப்பி வந்துடலாம், அப்போ முடியாது. இவருக்கு அப்படி ஒரு பெரிய வேலைன்னு மஸ்கட்டுக்கு கூட்டிகிட்டு போனால் அங்கே ஆடு மேய்க்கிற வேலை. ஷெப்பர்ட் ஆடு மேய்க்கன்னா சிட்டியை விட்டு 300 கிலோமீட்டருக்கு உள்ள. சோத்திரம் அவர் சொன்னது 30 வருஷத்துக்கு முன்னால், நான் கண்டது 10-12 வருஷத்துக்கு முன்னால். பாருங்க, இப்போ வீட்டுக்கு கேன்சல் பண்ணி விடுன்னு அரபியை பார்க்கவும் முடியாது. ஆடு கூட இருந்து ஏதாவது கூழ் காய்ச்சி சாப்பிட்டு வீட்டுக்கு போக முடியாது. இதே போல மொபைல் ஃபோன் இல்லை, ஹலோ ஹலோன்னு கேட்க நொந்து போய் இனி சாகணும், வீட்டுக்கு விடலை அரபி. வீட்டில் செல்வ செழிப்பாக இருந்த நம்ம இப்போ ஆடு மேய்க்கிறோம் அப்படின்னு ஆடுகளுக்கு தண்ணீர் காட்ட பெரிய டேங்க் இருக்கும். அதில் மாற்று தொட்டி பார்த்து கம்பியெல்லாம் விட்டுருக்கு, தூங்கி சாவுக்கு கம்பி வைக்க பார்த்தீங்களா, நீண்ட கம்பி. இது போல் கம்பி, அந்த கம்பியில் கயற மாட்டி சாகலான்னு இருக்கும்போது எல்லாம் ட்ரையல் எல்லாம் பார்த்தாச்சு. ஒரு ஊழியரை கர்த்தர் அனுப்புகிறார். அவர் சொன்ன சாட்சி சொல்றேன், அனுபவிச்சவர். யாருக்கு தெரியாத இடத்திற்கு ஒரு ஊழியர் போறார், அவரை சந்திக்கிறார், சத்தியம் சொல்றாரு. மூழ்கி ஞானசாரத்தை வருத்தவர் ஒரு சின்ன பிள்ளையை போல ஏற்றுக்கொண்டு, நான் கண்டு 10-12 வருஷம் ஆச்சு. மஸ்கட்டில் 3 பெண் பிள்ளை இருக்கிறாங்க. சோத்திர அவர் குடும்பமாக அங்கே ஊழியம் செய்கிறாங்க. என்ன வேலை செய்ய எனக்கு தெரியலை. நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்படிப்பட்ட பல தற்கொலை எண்ணங்கள் நிறைந்த நேரத்தில் தான் கர்த்தர் நம்மை கண்டுபிடித்தார். அவர் கண்டுபிடித்தது உண்மையானா, யாரெல்லாம் அவருக்கு கீழ்ப்படுகிறீர்களோ, உங்களை, உங்க குடும்பத்தை, உங்க பிள்ளைகளை உங்களுக்கு தெரியாத பாதையில், நீங்கள் அறியாத வழியில நடத்துவார். நம்பினா மட்டும் ஒரு அலை சொல்லுங்க பார்ப்போம். அதை பற்றி கவலைப்பட பத்திரமா நடத்துவார். அதில் நீங்கள் அறியாத வழியிலே கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, புலம்பல வாசிக்கிறோம், அவர் என் ஆத்துமாவுடைய வழக்கை நடத்தினார். நம்முடைய ஆத்துமாவுக்கு நேராய் சத்து வைத்து அந்த வழக்கை நடத்தினார். சரி, முதலாவது அவாந்திர வழியில் கண்டுபிடிச்சு என்ன செய்தார்? அவாந்திர வழியில் கண்டுபிடித்தவர். எத்தனை பேர் உங்களை நடத்தி இருக்கிறார் ஆண்டவர்? என்ன கர்த்தர் இதுவரைக்கும் நடத்தி இருக்கிறார் என்று சொல்ற மட்டும் ஒரு சொல்லுங்க பார்ப்போம். அதனால இவங்க அல்லையிலே சொன்னதால பாடு இல்லையா, பிரச்சனை இல்லையா?
எத்தனையோ துக்கம் கஷ்டம் இருக்குது, ஆனாலும் அவர் நடத்தி கொண்டே இருக்கிறார். இதுவரை நடத்தினவர் இனியும் நடத்த வல்லவராக இருக்கிறார். கரங்களை கொட்டி கர்த்தருக்கு ஒரு நன்றி செலுத்துங்க. நம்முடைய குடும்பத்தை நம்ம அறியாத வழி நடத்துவார். அப்போ எப்படி இருக்கும்? இப்படி ஒரு ஷார்ட்கட் உண்டா பள்ளியாடியிலிருந்து இப்படி ஒரு வழி? அதுபோல நம்ம ஆச்சரியப்படக்கூடிய அளவு நடத்துவார். சரி, இரண்டாவது அவர் செய்த ஒரு பெரிய காரியம், எனக்கு செய்த ஒரு பெரிய காரியம் என்னன்னா உணர்த்தினார். சொல்லுங்க, நடத்தினதை விட மேலானது உணர்த்தினார். என்ன செய்தார்? உணர்த்தினார்னா ஜெபம் குறையும் போது உணர்த்தினார் அப்படி உள்ளவங்க ஒரு அல்ல சொல்லுங்க பார்ப்போம். உணர்த்தினாரா? உணர்த்திருக்கிறாரா? ஜெபம் குறையும் போது, பரிசுத்தம் இல்லாம வாழ்க்கையில் கொஞ்சம் பாவம் என்றாகும் போது உணர்த்தி இருக்கிறாரா? உணர்த்தி இருக்கிறார். ஆராதனை நேரத்தை குறைக்கும் போது உணர்த்தி இருக்கிறாரா? உணர்த்தி இருக்கிறார். சோதரம் பைபிள் சொல்லுது, உணர்வில்லாதவங்க இருதயம் இஸ்ரவேல் மக்களுக்கும் நமக்கும் கண்டுபிடித்தவர் இரண்டாவது செய்த ஒரு பெரிய காரியம், இத்தனை வருஷம் நம்மை உணர்த்தி உணர்த்தி கத்த நடத்தி கொண்டே இருக்கிறார். நடத்துறதை விட மேலானது உணர்த்துவது. அநேகருக்கு உணர்வில்லை, எத்தனையோ தப்பு செய்கிறாங்க பாருங்க. கள்ள காதலோடு ஓடும்படி பெற்ற 2 பிள்ளைக்கும் காதலன்ட்ட சொல்றா போன்ல, முடிச்சுட்டேன், எத்தனை டேப்லெட் கொடுத்தேன்னு, விட்டமினா 2 கொடுத்தேன், உறங்குனது போல தான் கிடக்குதுவா, கள்ளி சொல்றா. சோதரா பாருங்க, நம்ம ஒரு சின்ன தப்பு செய்தாலும், புருஷனை கோவப்பட்டு திட்டாலும் அடுத்த நிமிடம் என்ன வருது? ஐயோ இதை சொல்லிட்டேனே. இந்த களிக்கு உணர்வே இல்லை பாருங்க. பெற்ற பிள்ளை சொதுரம் இப்படி செய்கிறோன்னு உணர்வில்லை. ஒரு பிள்ளைய கோபத்தோடு அடி கொடுத்தால் நமக்கு ஐயோ பிள்ளை அடிச்சிட்டேனே. நண்பர்களோடு தேவையில்லை ஒரு வார்த்தை பேசினாலே நமக்கு ஒரு உணர்வு இருக்குது. உணர்வு இருக்குதா? அதான் மறத்து போயிருக்க இருதயம். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. உணர்வே இல்லாத இருதயம் என்ன அடைந்தது? பிரதர்ஸ், எத்தனை உங்களுக்கு எத்தனை உணர்த்தி இருக்கிறா? நீ செய்கிறது சரியில்லை. இஸ்ரவேல் மக்களை செய்த ஒரு பெரிய காரியம், அவர்களை கர்த்தர் உணர்த்தினார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். என்ன செய்தாராம்? உணர்த்தி. உபாகம் 8:3 சொல்லுது, உணர்வை கொடுக்கிற ஆவியை அவங்க மேல கர்த்தர் அனுப்பினார். நெகேமியா 9:20 வாசிங்க துரிதமா. நெகேமியா 9:20. அவர்களுக்கு அறிவை உணர்த்த உங்களுடைய நல்ல ஆவியை கட்டளை. நல்ல ஆவி. அதான் கையை ஒட்டி ஒரு அல்ல சொல்லுங்க பாப்போம். சத்தமா சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. இன்னைக்கு பரிசுத்த ஆவியை பெற்றவர்களையும் பரிசுத்த ஆவியும் உலக மக்கள் கேலி பண்ண ஒரே காரியம், பரிசுத்த ஆவியை பற்றி அந்நிய பாஷை பேசுறோம், ஆனா கெட்ட வார்த்தை பேசுனா உணர்வே கிடையாது. பரிசுத்த ஆவி செய்கிற ஒரு முக்கியமான வேலை, தேவையில்லாத ஒரு வீண் வார்த்தை வந்தாலே அன்றைக்கு ஜெபம் பண்ண இருக்கும்போது கர்த்தர் நம்மை உணர்த்துவார். பாருங்க, நம்ம செய்கிற பிஸ்னஸ்ல ஒரு தப்பு வந்துடக்கூடாது. கொடுக்கல் வாங்கல ஒரு பொய் வந்துடக்கூடாது. அல்லேலூயா. கள்ள கணக்கு எழுதக்கூடாது. கவனிங்க, ஆண்டவரை அறியாத ஒரு ரட்சிக்கப்பட ஒருவர் ஆவிக்குரிய சபைக்கு போறவருடைய வண்டியிலே போறார், ஒரு தொழில் காரியமா. கவனிங்க, கவனிக்கிறீங்களா? சௌரமரில் அவராலே சொல்லுங்க, கையாசை சொல்லுங்கம்மா. வண்டியில் போறாங்க. வண்டியில் போறவர் ஓனருக்கு கணக்கு கொடுக்கணும், கிலோமீட்டர் இத்தனை ஓடனே அந்த பிசினஸுக்கு. ஆனால் 10 கிலோமீட்டர் போடுறது 20 கிலோமீட்டர் சுற்றி போகிறான். பெந்தைகோஸ்காரர், ஆவிக்குரியவர். அவர் நேரம் நான் பார்க்கல, சும்மா சொல்லலாம், சார் நான் பெந்தைகோஸ்து போகிறேன். சின்ன மனைவி மட்டும் போவாங்க, நாங்களும் பெந்தைகோஸ்து தான் போவோம். கள்ள கணக்கு எழுதுறார். அதை பார்க்கிற ஒரு ஆவிக்குரிய அல்லாதவர், பெந்தேகோஸ்துக்காரரே இப்படி தப்பு செய்கிறாரு, அது நியாயமானு கேட்கிறார். ஒரு சொல்லுங்க பாப்போம். கையாசித்தோல்ல சொல்லுங்கப்பா. வெளிநாட்டில் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், வெளிநாட்டில் இந்த மதில் சுவர் கட்டுவாங்களா, மதில் சுவர், அதுக்கு உள்ளால கம்பி வைப்பாங்களா. கம்பி என்ன சொல்லுங்கப்பா? கம்பி கம்பி கட்டி வைப்பாங்களா. ஒரு கம்பி செட்டு கட்டி அங்கே வச்சிருக்கும்.
அரேபியோ சூப்பரேஸ்வரோ வந்தாதான் அந்த கம்பி காங்கிரீட் உள்ள போவோம். இல்லைன்னா சோத்திரம் லாஸ்ட்ல அளக்கும் போது இங்கிருந்து 10 என்ன சொல்றது ஒரு 500 மீட்டர் காம்பவுண்டு கட்டும்போது கணக்கு எப்படி தெரியுமா? கம்பி போடுதா கணக்கு, ஆனா ஒரு கம்பி தான் போட்டிருக்கு. புரிஞ்சவங்களே சொல்லுங்க பாப்போம். பில்டிங் கட்டிட்டு பில்டிங் அளப்பாங்க. அளக்கும்போ அதுல ஒரு கள்ளக்கணக்கு. இவ்வளவு பெரிய கும்பளங்கா விளங்கியும் உணர்த்தாத ஆவியா எந்த ஆவியானவர்? அவர் உணர்த்துகிற ஆவியானவர். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நீங்களும் நானும் தப்பு செய்யாதிருக்கிறோம். தண்டிக்கப்பட இருக்க ஒரே காரியம், ஒரு சிறிய தவறு செய்யும் போது இது தப்பு என்று கர்த்தர் உணர்த்தினார். நம்மை நடத்தினதை விட நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு கர்த்தர் நம்மை உணர்த்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு டீச்சரா வேலை பார்க்குற ஒருவர், மதுரையை சேர்ந்தவர். அவர் சயின்ஸ் டீச்சர். அவர் நண்பர் செயின் ஸ்மோக்கர், மருதுகுச்சி மீட்டி வந்திருந்தாங்க. மதுரையை சேர்ந்தவர், ஹைஸ்கூல் டீச்சர்ஸ். தொடர்ந்து புகைவலிக்கிறவர். இந்த சார் மூலம் இவர் மூலம் ரட்சிக்கப்பட்டவர். கூடி ஜபிப்பாங்களா? கவனிங்க, கூடி ஜபிக்கும்போ 2 ஹைஸ்கூல் டீச்சர்ஸ். பிறகு வேலையை விட்டே ஊழியத்துக்கு வந்தார் ஒருவர். ஆவியானவர் எப்படி உணர்த்துவான்னு அவர் சொன்னார். ஒரு முறை ஜெபம் பண்ணும்போது கையில் பென் பேப்பரோடு உட்கார்ந்து இருப்பாங்களாம். இதாவது பாடல் கற்றுக் கொடுப்பார், எழுதும்படி வசனத்தை ஞாபகப்படுத்துவார். ஒரு நாளில் ஜெபம் பண்ண உட்கார்ந்தா ஜெபம் பண்ணவே முடியல. ஆண்டவரே என்ன பிரச்சனை? ஏன்னா சும்மா ஜெபம் பண்ண முடியுமா? பரிசுத்த ஆவி உதவி செய்தாதான் வாக்கு கணக்கான பெருமூச்சுகளோடு ஜெபிக்கலாம். ஜெபித்து எழும்போது அந்த விஷயத்தில் அற்புதம் நடக்கும். இல்லைன்னா மணி நேரம் வேஸ்டா போகும். ஆண்டவர் ஏன் ஜெபிக்க முடியல? ஆண்டவர் உணர்த்தினாரா, பெண் உன்னுடைய பெண், இந்த பேப்பர் நீ வேலை செய்கிற ஸ்கூலுக்கு சம்பந்தமானது. ஒரு பேப்பர் 50 காசு பேப்பரை பரிசுத்த உணர்த்துகிறார். இதை மாத்து, இது ஸ்கூலுக்கு சம்பந்தமான பேப்பர். நீ ஒரு டீச்சர்னு சொல்லி 50 காசு உள்ள பேப்பரை நீ திருடி கொண்டு வந்திருக்கிற. யோசிச்சு பார்ப்போம். அபிஷேகம் பெற்றோர் சொல்ற மக்கள் எத்தனை தப்பு செய்து உணர்வில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கையை உயர்த்தி உரலை சொல்லுங்க பார்ப்போம். அன்னைக்கு இயேசு மக்களை உணர்த்தினவ நம்மை உணர்த்தின நிறைய தப்புக்கு நம்ம தப்பி விலகுவோம். கண்டிப்பா கானானுக்குள்ள போவோம். இயேசு மக்களை உணர்த்தினா சத்தமா சொல்லுங்க. எத்தனை பேர் விரும்புறீங்க ஆவியார் என்ன உணர்த்தணும்? எத்தனை விரும்புறீங்க? தம்பிச்சுமார் பிள்ளைகள் என்ன எழுது? எத்தனை விரும்புறீங்க என்ன உணர்த்தணும்? மேக்ஸிமம் இப்போ பிள்ளைகளுக்கு மொபைல் ஃபோன் வந்துட்டு, மொபைல் ஃபோனை தடவுனா சுண்ணாம்பு மட்டும் இல்லை, சினிமா வரும், களியாட்டு வரும். அப்படி போகும்போது சுத்திரம் நம்ம தேவையில்லாத வந்தா இதை பார்க்கக்கூடாது பரிசுத்தாவே உணர்த்தணும். அதுவும் மொபைல் ஃபோனில் நிறைய ஆப் இருக்கு. ஸ்னாட் ஷாப்பா அப்பா எனக்கு வாயில் வரலே. அழகா சொல்றீங்க. ஸ்னாட் சேட்டா என்னெல்லாமோ இருக்கு. அதுக்கு உள்ள போனா பெரிய ஒரு கடல், சிப்பி முத்து திமிங்கலம் போல ஒரு பெரிய அதுல நமக்கு தேவையில்லாத கருத்து போகக்கூடாது. கவனிங்க, யாரோ தெரியாத ஒருவரோடு கூட ஹாய் சொல்லி நம்ம சாட்டிங் பண்ணலாம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். கவனிங்க, பேசலாம். யாரோ ஹாய் சொன்னாங்க. ஆமே, ஹவ் ஆர் யூ? யூ ஆர் யார்? ஹவ் ஆர் யூ? வேர் ஆர் யூ? ஹூ ஆர் யூ? அப்படி கேட்டு எவனோ ஹாய் சொல்லி இருக்கிறான். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்கம்மா. இன்னும் எப்படி நடந்துட்டு இருக்கு? உணர்த்தவே ஆவியானவர். ஆனா இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆவியான தேவை. ஆமா, யோசேப்புக்கு ஒரு பிரச்சனை வருது. யோசேப்பை ஆவியான் உணர்த்துகிறார். இத்தனை பெரிய பொல்லாங்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது. அந்த ஆவியானுடைய பிள்ளைகளுக்கு சப்போர்ட் பண்ணா எந்த பிள்ளை கெட்டு போகும்? எந்த பிள்ளை எந்த வலையில விழுவாங்க? கையை வைத்தல சொல்லுங்க பாப்போம். அல்லமா நம்ம எவ்வளவு பொத்தி பொத்தி வளர்த்தாலும் ஒண்ணு இல்லை. ஆவியானவர் உணர்த்துகிற தேவன். கையா சேர்த்துறலை சொல்லுங்க பாப்போம். கையை கூட்டி ஆண்டவரை தோத்திரம் பண்ணுங்க. படிக்கிற ஸ்கூல் பிள்ளைகள் பையன்மார ஃப்ரெண்டா படிச்சவங்கன்னா பெண்கள் ஸ்கூல்ல படிக்க விட்டு அங்கேயும் அட்டுழியம் நடக்குது.
பெண் தோழிகளை தெரிந்து கொள்கிறார்கள். அப்படித்தானே முன்னெல்லாம் சொத்துறோம். கவர்மெண்ட் குலசேகரம் இல்லையா, கவர்மெண்ட் பள்ளியாடினா நமக்கு ஒரு சந்தோஷம், என் பிள்ளை நல்ல பிள்ளையா வளரும். ஏன்னா அங்கே பையமார் படிக்கலை. இப்போ அங்கே படிக்க விட்டா அங்கேயும் கேர்ள் ஃப்ரெண்டை தேடிக்கொண்டு ஓடுகிற நிலைமையில் இருக்குது. இனி பையனும் பொண்ணும் படிக்கிற கல்லூரியில் படிக்க விட்டா, ஸ்கூலில் படிக்க விட்டா அங்கேயும் தொல்லை. நம்ம படிக்கும்போது தொல்லை இல்லையா? அவன் 1000 சொல்லுவான், கிண்டல் பண்ணுவான். நம்ம சும்மா போனால் பார்க்குறோம், இவன் மெண்டல்னு நினைப்பாங்க. நம்ம எம்பலை அப்படி திரும்பி கேட்டால் பிரச்சனை. உரலை சொல்லுங்க பார்ப்போம். தங்கச்சி மாதிரி நல்லா இருக்கிறீங்களா? நிறைய இருக்கிறீங்களா? உங்களுக்கு உணர்த்துகிற ஆவியானவர் தேவை. ஸ்கூல் பஸ்ஸில் போகும்போது, கல்லூரி பஸ்ஸில் போகும்போது, நடந்து போகும்போது, பஸ் ஸ்டாண்டில் காத்திருக்கும் போது, 4:15 மணி ஆகும்போது கொஞ்சம் உளம்பாரில் இருந்துச்சியும் 3 பேராக பைக்கில் அப்படியே ஹாயை சுற்றி வந்து எப்படி இல்லாமல் பேசும். உடலை சொல்லுங்க பார்ப்போம். சத்தமாக சொல்லுங்க உடலே இல்லையா? இன்னைக்கு ஆவியான நம்முடைய பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக தேவை. ஏன்னா எப்போது நம்ம கூட இருக்கல, ஆவியான கூட இருக்கிறா. நான் சொல்லுகிற காரியம், நம்முடைய பிள்ளைகளை ஆவியை உணர்த்துவார். ஹல்லேலூயா. எங்க போனாலும் இந்த ஆவியானவர் அம்மாவோட நம்முடைய சிந்தனைகளை அறிந்து நம்மை உணர்த்துவார். எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க? சரி, நமக்கு நேரம் முடிஞ்சு இனி பிரசங்கம் உள்ள போகாது. 3வது காரியம், எத்தனை மொத்தத்தில் எத்தனை அதை விரும்புறீங்க? நான் பல முறை உணர்த்தப்பட்டிருக்கிறேன். ஜெபம் குறையும் போது உணர்த்தப்பட்டிருக்கிறேன். பரிசுத்தம் குறையும் போது உணர்த்தப்பட்டிருக்கிறேன். கர்த்தருக்கு நேரம் கொடுக்க குறைந்து உணர்த்தப்பட்டிருக்கிறேன். ஆகவே இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் உணர்த்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இஸ்ரவேலுக்கு செய்த பெரிய 2வது காரியம், அவர் அவனை உணர்த்தி கொண்டே இருந்தார். இது போர் சரியில்லைன்னு உணர்த்தி கொண்டே. 3வது ஒரு பெரிய பாதுகாவல், கண்மணியை போல் அவனை காத்தார். எத்தனை விரும்புறீங்க? நான் வாசிக்கும் போது ஆச்சரியம், வெறும் மொட்டையாக கண்மணி அல்ல, தமது யாருக்கு கண்மணியை போல? யாருக்கு கண்ணு? உங்க பிள்ளைகளா இருக்கட்டும். உங்க கண்ணில் ஒரு குத்து வந்தா விடுவேலா? பிள்ளைகளே, இன்னைக்கு வீட்டில் போய் உங்க அம்மாவுக்கு கண்ணில் ஒரு குத்து கொடு. மக்களே அப்படி சொல்லுவோமா? கண்ணில் குத்து, கண்மணியில் பட்டுனா அடி பின்னிடுவோம். அதுக்கு இங்கிலீஷில் நிறைய வார்த்தை, மிருகத்தை பேரெல்லாம் சொல்லுவோம். கவனிங்க, குத்துனது பிள்ளை தான், ஆனாலும் நமக்கு வலிக்கும். தேவன் நம்முடைய இமை போல, நம்ம இந்த கண்மணியை போல. அதான் தாவீது ஜெபிக்கிறான். நம்ம இதுவரைக்கும் ஜெபிக்க, கண்மணியை போல என்னை காத்தல். கையை வைத்தால சொல்லுங்க பார்ப்போம். மனுஷனுடைய அவயத்தில் வளராத ஒரு உறுப்புன்னா கண்ணா. பிறக்கும்போது எந்த அளவு இருக்கோ, டாக்டர் படிக்கல நம்ம, ஆனால் ஆச்சரியமாக இருக்குது. யாதான் சில பிள்ளைகளுக்கு கண்ணு அண்டி கண்ணு போல இருக்கும். ஏன்னா வளர்ந்தாலும் பிறக்கும் போதே முழு பூர்ணமடைந்து இருக்கிற ஒரே ஒரு அவயம் நம்ம கண்ணா. எவ்வளோ அழகாக படைச்சிருக்கிறார். சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. இந்த கண்மணி போல நம்மை காப்பார். அவருடைய கண்மணியை போல உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை எல்லாம் எழுந்திருப்போமா? நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.